ஆதிக்குட்டா, அப்பா நைட்டு வரும்போது ஸ்டார் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல, அப்பா வரும்போது வாங்கிட்டு வருவாரு. இங்க ஸ்டார் அப்பா வரும்போது என்னதான் வாங்கிட்டு வருவாரு? அப்பா இன்னும் வரலல்ல. தாடா, அப்பா இன்னும் வரல. அப்பா ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்கும் ஊசி போட்டுட்டு அப்புறமா தான் வருவாரு. ஊசி வாங்க. ஆதிக்குட்டா, ஊசி உனக்கு இல்லடா, அப்பாவோட ஹாஸ்பிட்டல்ல அங்க வாவு வந்துட்டு எல்லாரும் வருவாங்கல்ல, அவங்களுக்கு தான் அப்பா ஊசி போடுவாரு. உனக்கு இல்ல, நீ பயக்காத. அப்பா அங்க ஹாஸ்பிட்டல்ல வாவு வந்தவங்களுக்கெல்லாம் ஊசி போட்டுட்டு அப்படிதான் வருவாரு. வரும்போது உனக்கும் எனக்கும் ஸ்டார் வாங்கிட்டு வருவாரு. அப்புறம் நம்ம மின்னு சின்ன மாதிரியே நம்ம வீட்டிலையும் ஸ்டார் வைக்கலாம். ஸ்டார் தெரியுது. அப்பா வராடா பார்க்கலாம். ஹிரியா, என்ன தம்பியை கூட்டிட்டு வந்து இங்க வெளியே உட்காந்துருக்க? பனி வேற அதிகமா இருக்கு, ரொம்ப குளிர் அடிக்குது. 2 பேரும் உள்ள வாங்க. அம்மா, நானும் ஆதிக்குட்டாவும் அப்பா வராடா பார்த்துட்டு இருக்கோம். அப்பா வந்தப்பதான் உள்ள வருவோம். இது என்ன புதுசா இருக்கு? உங்க அப்பா வந்தா வீட்டுக்கு தானே வர போறாரு, அதுக்கு எதுக்கு 2 பேரும் வெளியே உட்காந்துருக்கீங்க? அவர் வருவாரு, 2 பேரும் உள்ள வாங்க, ரொம்ப குளிரா இருக்குடா. இல்ல, நாங்க அப்பா வந்தப்பதான் வருவோம். இல்ல ஆதிக்குட்டா? தாதா, டே ஆதி, நீயும் அக்கா கூட சேர்ந்துட்டியா? இப்படி பனியில 2 பேரும் வெளியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் 2 பேருக்கும் காய்ச்சல் தான் வரும். இல்ல, எங்களுக்கு காய்ச்சல் எல்லாம் வராது. அதான் பாப்பா குட்டி தம்பிக்கு தொப்பி போட்டு விட்டுக்கல்ல, தொப்பி போட்டா காய்ச்சல் வராது. சரி, அவன் தொப்பி போட்டிருக்கான், நீ எதுவும் போடாம உட்காந்துருக்க, உனக்கு காய்ச்சல் வராதா? இல்ல, வராது. பாப்பா தான் பெரிய பிள்ளை ஆயிட்டல்ல, பெரிய பிள்ளை ஆயிட்டா தொப்பி போடாட்டியும் காய்ச்சல் வராது. குட்டி பிள்ளையா இருந்தாதான் தொப்பி போடாட்டி காய்ச்சல் வரும். அதான் குட்டி தம்பிக்கு தொப்பி போட்டுக்க, அப்பனா அவனுக்கு காய்ச்சல் வராது. நல்லா 8 மணிக்கு வாய் பேசுறதுல மட்டும்தான் நீ பெரிய பிள்ளையா இருக்க, மத்தபடி நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய பிள்ளையெல்லாம் ஆகல. தொப்பி போடாம இப்படி வெளியே உட்காந்துருக்குற, காய்ச்சல் வரும். ஒழுங்கா 2 பேரும் உள்ள வாங்க. இல்ல, அங்க வர மாட்டோம். அப்பா வந்த உடனே தான் வருவோம். எரியா, என்னது என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஏதோ அதிசயமா அப்பா வந்தாதான் உள்ள வருவோன்னு 2 பேரும் வெளியே உட்காந்துருக்கீங்க? என்ன, உங்க அப்பா வரும்போது 2 பேருக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரா? ஆமா, அப்பா வரும்போது இன்னைக்கு எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு தெரியுமா? அதானே பார்த்தேன். காரியம் இல்லாம 2 பேரும் இப்படி வெளியே உட்கார்ந்துருக்க மாட்டீங்களே. ஆமா, என்ன வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு? சாக்லேட்டா? ஐயே, சாக்கி எல்லாம் இல்ல. சாக்கி எல்லாம் சாப்பிட கூடாது. சாக்கி சாப்பிட்டா பல்லெல்லாம் பூச்சி வரும், அப்புறம் பல்லு வலி வரும். சாக்லேட் இல்லனா அப்புறம் வேற என்ன வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு? அது அப்பா இன்னைக்கு பாப்பாக்கும் தம்பிக்கும் ஸ்டார் வாங்கிட்டு வர சொன்னாரே. ஸ்டாரா? ஆமா, ஸ்டார்டா. மின்னு சின்ன வீட்டுல கட்டிருக்காங்களே, அந்த லைட் எரியுமே, அந்த ஸ்டார். அதுதான் அப்பா இன்னைக்கு பாப்பாக்கும் தம்பிக்கும் வாங்கிட்டு வர சொன்னாரே. அப்பா இன்னைக்கு ஸ்டார் வாங்கிட்டு வந்தா பாப்பாவும் ஆதிக்குட்டாவும் அந்த ஸ்டாரை வீட்டு மேல வச்சு கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோமே. என்ன சொல்றறியா? அப்பா ஸ்டார் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரா? அதுக்கு நம்ம கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாட மாட்டோமே, அப்புறம் எப்படி அப்பா ஸ்டார் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு? அது இன்னைக்கு நானும் ஆதிக்குட்டாவும் மின்னு சின்ன வீட்டுக்கு விளையாண்ட போனோமா, அப்ப அங்க மின்னு சின்ன வீட்டுல பெரிய ஸ்டார் வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஆதிக்குட்டா அந்த ஸ்டார் வேணும்னு சொல்லி அலைஞ்சிட்டே இருந்தா. அதனாலதான் அப்பா எனக்கும் ஆதிக்குட்டாக்கும் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரும்போது 2 பேருக்குமே ஸ்டார் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஓ, இது உன்னோட வேலையாடா ஆதி? எப்பவுமே உன் அக்கா தான் எதையாவது பார்த்தா வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பா, இப்ப நீயும் ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, ஏன் எப்ப பார்த்தாலும் பாப்பாவே சொல்லுங்க? பாப்பா ஒன்னும் இப்பெல்லாம் அடம் பிடிக்கதே இல்லல. பாப்பா தான் பெரிய பிள்ளை ஆயிட்டல்ல. பாப்பா ஒன்னும் சாரி கேட்கல, ஆதிக்குட்டா தான் சாரி கேட்டா. இது தாக. ஐயோ சரி, இப்போ உங்க அப்பா ஸ்டார் வாங்கிட்டு வருவாருங்கிறதுனால தான் 2 பேரும் வெளியே உட்காந்துருக்கீங்களா? அதுக்கு எதுக்கு 2 பேரும் வெளியே உட்காந்துருக்கீங்க? உங்க அப்பா ஸ்டார் வாங்கிட்டு வந்தா வீட்டுக்கு தான் வருவாரு, வாங்க உள்ள போலாம். இல்ல, அங்க வர மாட்டோம். அப்பா ஸ்டார் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வருவோம். ரியா, இப்படி ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்க, உங்க அப்பா வரும்போது அதை வாங்கிட்டு வருவாரான்னு கூட தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஸ்டார் எல்லாம் வாங்க மாட்டோம்ல, அவருக்கு அது ஞாபகம் கூட இருக்காது. இன்னைக்கு வேற ஹாஸ்பிட்டல்ல ஏதோ முக்கியமான ஆபரேஷன் எல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. அந்த டென்ஷன்ல ஒருவேளை மறந்துட்டு வந்தாலும் வந்துருவாரு. நீ இப்படி அப்பா ஸ்டார் வாங்கிட்டு வருவாருன்னு தம்பியும் கூட்டிட்டு வந்து வெளியே உட்கார்ந்துருக்க. இனி இப்ப அவர் ஸ்டார் வாங்காம மறந்துட்டு வந்துட்டாருன்னா அப்புறம் தம்பி அழ ஆரம்பிச்சிருவான்ல.
அப்புறம் இந்த ராத்திரியில ஸ்டார் வேணும்னு கேட்டா அழுதா அப்புறம் அவனை சமாளிக்க முடியாது. ஒழுங்கா அவனை கூட்டிட்டு உள்ள வா. அவன் அம்மா தூங்க வைக்கிறேன். அப்பா ஸ்டார் வாங்கிட்டு வந்தா அதை நாளைக்கு காலையில பாத்துக்கலாம் வாங்க. இல்லங்க வர மாட்டோம். அப்பா கண்டிப்பா ஸ்டார் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஸ்டார் பார்த்துட்டு தான் தூங்குவோம். தாகு யாரி குட்டா நம்ம உள்ள போக வேண்டாம். அப்பா கண்டிப்பா ஸ்டார் வாங்கிட்டு வருவாரு. நம்ம ஸ்டார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம். தாகு ஐயோ, 2 பேரும் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்களே. அவர் கண்டிப்பா ஸ்டார் வாங்கிட்டு வருவாருன்னு நம்பி வெளியே உட்காந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் எல்லாம் வாங்கினதே இல்லை. அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குமோன்னு கூட தெரியல. ஹாஸ்பிட்டல் டென்ஷன்ல வரும்போது ஸ்டார் வாங்காம மறந்துட்டு வந்துட்டாருன்னா அப்புறம் 2 பேரையும் எப்படி சமாளிக்கிறதோ தெரியலையே. ஏ செல்ல குட்டிங்களா, ஹை அப்பா ஸ்டார் வாங்கிட்டு வந்துட்டாரு. தாகு ஏ அம்மு ஆதி இந்தாங்க, நீங்க 2 பேரும் கேட்ட மாதிரி அப்பா உங்களுக்கு ஸ்டார் வாங்கிட்டு வந்துட்டேன். ஹை ஸ்டார் டி ஆரி குட்டா ஸ்டார் சூப்பரா இருக்குல்ல. இங்க பாத்தியா லைட் எல்லாம் எரியுது. தாகு இந்த ஸ்டாருக்காக தான் 2 பேரும் நீங்க எப்ப வருவீங்கன்னு உங்களையே பார்த்துட்டு வெளியவே உட்கார்ந்துருந்தாங்க. என்னது ஸ்டார் வாங்கிட்டு வருவேன்னு வெளியவே உட்காந்துருக்காங்களா? ஆமாங்க, 2 பேரும் ரொம்ப நேரமா நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்துட்டு வெளியவே உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப குளிரா இருக்குது, 2 பேரும் உள்ள வாங்கன்னு சொன்னப்ப கூட கேட்கல. இல்ல அப்பா ஸ்டார் வாங்கிட்டு வருவாரு, ஸ்டாரை பார்த்துட்டு தான் உள்ள வந்து தூங்குவோன்னு வெளியவே உட்கார்ந்துருந்தாங்க. நான் கூட இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் எல்லாம் வாங்கினது இல்லைல்ல. எங்க வேலை டென்ஷன்ல இவங்க கேட்டதை மறந்துட்டு ஸ்டார் வாங்காம வந்துடுவீங்களோ, எப்படி இவங்களை சமாளிக்க போறணும்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லைங்க, 2 பேரும் கேட்டதை ஞாபகம் வச்சுட்டு மறக்காம ஸ்டார் வாங்கிட்டு வந்துட்டீங்களே. ஏ அது எப்படி நான் மறப்பேன்? என்னதான் வேலை டென்ஷன் இருந்தாலும் என் பிள்ளைங்க ஆசையா கேட்டதை எப்படி நான் வரும்போது வாங்காம மறந்துட்டு வருவேன்? எப்படியும் 2 பேரும் இன்னைக்கு நான் ஸ்டார் வாங்கிட்டு வருவேன்னு ஆசையோட இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் வீட்டுக்கு வந்ததும் முதல்ல என் கையில ஸ்டார் இருக்கான்னு தான் பாப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் மறக்காம ஸ்டார் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னடாமோ ஸ்டார் நல்லா இருக்கா? டி ஆதி ஸ்டார் பிடிச்சிருக்காடா? அப்பா ஸ்டார் சூப்பரா இருக்குப்பா. மின்ன சின்ன வீட்ல இக்க ஸ்டார் விட இந்த ஸ்டார் தான் சூப்பரா இருக்கு. பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிடா அம்மோ. டி ஆதி உனக்கு ஸ்டார் பிடிச்சிருக்காடா? நீ கேட்ட மாதிரியே ஸ்டார் லைட்டு எல்லாம் இருக்கா? இருங்க இருங்க, ஸ்டார் மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னொன்னு கூட அப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். தொப்பி 2 பேருக்கும் பிடிச்சிருக்கா? சரி சரி, இதுக்கப்புறம் இன்னும் சின்ன மட்டும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடல, நம்ம வீட்டுல ஸ்டார் இல்லைன்னாலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்க கேட்டதுக்காக தான் அப்பா உங்களுக்கு ஸ்டாரு, கிறிஸ்மஸ் தாத்தா தொப்பி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நம்மளும் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டோம். இப்ப உங்களுக்கு ஹாப்பி தானே?